ஒரு இரங்கல் கூட்டத்தை ரகசிய கூட்டமாக நடத்தின ஒரு மோசமான கட்சி இந்த கட்சி தான். அழுகிறதை அறைக்குள்ள ரகசியமாக்குனது விஜய் தான் உலகத்திலேயே. சரி, பெர்மிஷன் வாங்கின காப்பியை காட்டு. நான் பெர்மிஷன் கேட்டேன், இந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் எஸ்பியோ இல்லை அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயோ போயிட்டு பட் நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் பாதிக்கப்பட்டா? அதான் எமோஷனல் பிளாக்மெயில். கொள்கை எதிரியான பாஜகவுக்கு இவங்க விட்டுட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கொள்கை எதிரியை சமாளிக்க முடியாது. பாஜகவை தமிழகத்துக்கு கொண்டு வந்தது திமுக தான். பேருக்கு புசியோட தலைமையில் இந்த கூட்டம். ஆனா உள்ள லாபிஸ் எல்லாம் பார்த்தா ஆதவோட டீமோட லாபிஸ் அதிகமா இருக்கு. புசிக்கு எதிரானவர்களும் உள்ள இருக்கிறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா அவங்க 3 பேரும் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசியோட ஆதரவாளர்கள். புஷி ஆனந்த் அவர்களை ரொம்ப ஓரங்கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த மாநாடுலாம் வரும்போது புஷியை ஓரங்கட்டி இவர் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆதவ் தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்கும். நம்ம ரிப்போர்ட்டர் டக்குன்னு தூக்கி நிப்பாட்டுவான். பார்த்தா ஆயுத பூஜை கொண்டாடிப்பான். டேய், செத்து போனவனே இன்னும் வீட்டில் துக்கம் இதுவாக இருக்காங்க, நீ இப்போ ஆயுத பூஜை கொண்டாடுற நம்ம ஆச்சரியமா பார்க்கணும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் சிறப்பு நேர்காணலில் நம்மளோட டிஎன் ட்ரோல் மீடியாவுடைய ஷேக்வாரா பிரதர் நம்மோடு இணைஞ்சிருக்கார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம் இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்கள் நேரடியாக சந்திக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி. விஜய் அவர்கள் நேற்றைய முன்தினம் மகாபலிபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் பாதிக்கப்பட்ட 39 குடும்பங்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கார். இதை பற்றி உங்களோட கருத்து? சந்திச்சிருக்கார், தகவல், அவ்வளோதான். ப்ரூஃப் எதுவுமே நமக்கு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதை நம்ம ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னதை நம்ம ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிறோம். உலகத்திலேயே ஒரு இரங்கல் கூட்டத்தை ரகசிய கூட்டமாக நடத்தின ஒரு மோசமான கட்சி இந்த கட்சி தான். ஒரு இரங்கல் கூட்டம், தன்னுடைய கட்சிக்கு வந்த தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம், அதை ரொம்ப ரகசியமாக வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. கட்சி தொண்டர்களும் செலக்டபிளான ஆளுங்க தான். பொருளாளர் கூட லேட்டாக வந்தால் அனுமதி இல்லை. பவுன்சரு வெளியே நிப்பாட்டணும். யாராக இருந்தாலும் வெளியே அலவுட் இல்லை, வெளியே நிப்பாட்டணும். போலீஸுக்கு அலவுட் இல்லை, மீடியாவுக்கு அலவுட் இல்லை, செல்ஃபோன் நாட் அலவுட், எல்லாமே ஆஃப். ரொம்ப ரகசியமாக இரங்கல் கூட்டம் நடந்தது. அழுகிறதை ரகசியமாக்கி அறைக்குள்ளே ரகசியமாக்குனது விஜய் தான் உலகத்திலேயே. சரி, இன்னொரு ஆங்கிளில் பார்ப்போம். யாரை கேட்டு நடத்துனீங்க? சிபிஐட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களா? இந்த வழக்கு யார்கிட்ட இருக்குது? சிபிஐ கிட்ட. இவ்வளோ நாள் என்ன அவுத்து விட்டீங்க? சிபிஐட்ட இருக்குது, பெர்மிஷன் கிடைக்கல. சிபிஐ நாங்கள் போன சாட்சிகள் களைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் தலைவர் கொஞ்சம் யோசிப்பார், அப்படி இப்படி அவுத்து விட்டீங்க. 2வது பெர்மிஷனே கிடைக்கல அப்படின்னீங்க. சரி, பெர்மிஷன் வாங்கின காப்பியை காட்டு. நான் பெர்மிஷன் கேட்டேன், இந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் எஸ்பியோ இல்லை அந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ரு, இந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த கட்சி நிர்வாகி இந்த காவல் அதிகாரியை பார்த்து இந்த நேரத்தில் நாங்கள் பெர்மிஷன் கேட்டோன்னு ஒரு அதை வெளியிடுங்க. பிரதர், இப்போ நீங்கள் இதை சொல்கிறப்ப நேற்று நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவர் சொன்ன ஒரு விஷயம், கரூருக்கு நாங்கள் போனோம், பர்மிஷன் கிடைக்கல. 2வது எங்கள் தாவேக்காவுடைய கட்சி கொடி கட்டப்பட்ட எந்த வாகனம் வந்தாலும் அந்த தொண்டர்களை அடித்து விரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று முன் வைக்கிறார். இவங்ககிட்ட வீடியோ, செல்ஃபோன், இவங்கன்னா ஆதி காலத்திலே இருக்காங்க. ரொம்ப ரகசியமான ஒரு தீவில் மனிதர்கள் இருக்காங்க. அந்த தீவுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்கள்கிட்ட செல்ஃபோன் இதெல்லாம் இல்லையா? ஏதாவதுனா உடனே வீடியோ, ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்களே. ஒரு ரோட்டில் குழி இருந்தால் உடனே அதை ரீல்ஸாக எடுத்து சிமெண்ட் அள்ளி பூசுறீங்களே. அடிக்க வந்தால் வீடியோ எடுங்க, காட்டுங்க. ஏதோ ஒரு பைபாஸில் ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்த வீடியோவை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அது திமுக கொடிதான் இருந்துச்சு பரப்புனீங்கல்ல, வீடியோ எடுத்து காட்டுங்க. போலீஸ் அடித்தாங்க, விரட்டினாங்க, தடியடி நடத்தினாங்கன்னு ப்ரூஃப் காட்டுங்க. காரில் போனால் அடிக்கிறாங்க, காரில் ஒரு கேமரா கூட இருக்காது, எப்படி ஏமாற்ற முடியும்? சரி, போலீஸ் பெர்மிஷன் தரல, அதான் நான் முன்னாடி கேட்குறேன். காவல்துறை தரப்புல இருந்து இவங்க பெர்மிஷனே கேட்கவே இல்லைங்கிறாங்க, இவங்க கேட்டோங்கிறாங்க. நாங்கள் 2 பேரையுமே நம்பலை. யாராவது ஒருத்தர் ப்ரூஃப் வைங்க. காவல்துறையால் ப்ரூஃப் வைக்க முடியாது. கேட்கவே இல்லைன்ட்டானா அவங்க ப்ரூஃப் வைக்க முடியாது. இவங்க கேட்டாங்கிறாங்க. சரி, அந்த லெட்டரை காட்டு.
ஒன்று மாவட்ட நிர்வாகியோட அனுமதியில் போய் பெர்மிஷனில் கேட்டிருப்பீங்க. லெட்டரை காட்டு, கேட்கவே இல்லையே. டிஜிபியை பார்த்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா இவங்க போகவே இல்லைங்கிறதான் தகவல். ஓகே பிரதர். ஆனா கரூர் துயர சம்பவம் நடந்து இவ்வளவு நாட்கள் வந்து எல்லாம் அமைதியா இருந்தாங்க தாவேக்காவை சேர்ந்த எல்லாருமே. ஆனா நேத்து இந்த கூட்டம் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் வந்து நிர்மல்குமார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. கரூர்ல நாங்க மக்களை சந்திக்க அனுமதியே இல்லை, இந்த மாதிரி நாங்க போனா கூட தாவேக்காவை சார்ந்த யாரு போனாலும் அடிச்சு விரட்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அது மாதிரியான விஷயங்களை வந்து நேற்று செய்தியாளர்கள் முன்னாடி சொல்றாரு. அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டாங்க. 156 பக்கம் தாக்கல் பண்ண ஆதவர்ஜுனா அவர் போய் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கே நடந்த துயர சம்பவங்கள் அவருக்கு தெரியாது, போனதுக்கப்புறம் தான் ஃபோனில் நாங்கள் தகவல் கொடுத்தோன்றாரு. இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும், அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து விஜயே தன் கையால் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தாரு. அவர் பாடும்போது ஒரு பொண்ணு, இறந்து போன பொண்ணு தூக்கிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வைரலாச்சு. அது ஒரு பொய்யை உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கி சிபிஐ ஏமாத்துறாங்க. வழக்கு சிபிஐயில் இருக்கும்போது சிபிஐ அதிகாரிகள் கூட அந்த ஹோட்டலுக்குள்ளே போகலை, காவல்துறை அதிகாரிகள் கூட இல்லை. ரகசியமாக ஒருத்தரையும் ரூம்குள்ளே கூப்பிட்டு நீங்கள் மிரட்டி இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனால் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலாம்ல. ஆனால் வந்த எல்லாருமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்ல, அவங்கள ஆறுதல் சொல்ல சொல்லி, பட் வந்து நாங்க அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்து அங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் பாதிக்கப்பட்டா? அதான் எமோஷனல் பிளாக்மெயில். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. யார் பாதிக்கப்பட்டா? விஜய் ஒரு 100 பேர் ஏறி மிதிச்சுட்டு போனாங்களா கீழே படுக்க போட்டு? விஜய்க்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு யாராவது அங்கே சிபிஆர் டெஸ்ட் விஜய்க்கு எடுத்தாங்களா? இல்லை விஜய் ஆஸ்பத்திரி கிடைக்காம அவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா? நீ சேஃப்கார்டுப்பா. நீ 10 பாடி கார்டை வச்சுக்கிட்டு பட்டுன்னு போலீஸ் பாதுகாப்போட கரூர்லேருந்து திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து பாலவாக்கம் அட்டி நவுத்தி வேகம். பிடி உஷா தோற்று போயிட்டாங்க. நைட்டு ஸ்டன் ஆகி பார்த்துருந்தேன். அவ்வளோ வேகத்தில் ஓடி போயாச்சு. நான் என்னமோ பாதிக்கப்பட்ட மாதிரி திரும்ப அதையே அவுத்து விடுறது. யார் பாதிக்கப்பட்டா? இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கரூருக்குள்ளே நுழைஞ்சா அடிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் ப்ரூஃபோட எடுத்துகிட்டு வாங்க. சும்மா அடிச்சு விடலாம். இந்த அவதூறுலாம் இவங்க பண்ணக்கூடிய ஆளு தான். ஏன் சொல்கிறேன்னா, கரூர் சம்பவம் நடந்த உடனே உள்ள ரசாயனம் போட்டாங்க, கட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க, குண்டர்கள் உள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு கிளப்பி விட்ட கூட்டம் யார்? இந்த வாரியர்ஸ் கிளப்பி விட்டாங்க. இந்த கட்சியோட வழக்கறிஞர் ஒரு படி மேலே போய் என்ன அவதூறு கிளப்பினார் தெரியுமா? இந்த 41 பேர் என் கட்சிக்கு வந்து செத்தாங்க தான் என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் இப்போ ப்ரூஃப் கேட்குறேன்ல, அதெல்லாம் நியாயமானு நீங்கள் கேட்கலாம். அதே ப்ரூஃப் அவர் கேட்டார், அந்த கட்சியோட வழக்கறிஞர் கேட்டார். இந்த 41 பேர் என் கட்சிக்குள்ளே தான் வந்தான் செத்தான்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நீ வேற எங்கேயாவது ஊசி போட்டு கொண்டு வந்திருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? வேற எங்கேயாவது பணத்தை அது யார் அசிங்கப்படுத்துறதுன்னா, நீ எதிரில் இருக்க உங்கள் ஆளுங்க அரசாங்கத்தை அசிங்கப்படுத்தலை. உன்னை நம்பி வந்து செத்து போனான்ல, அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். சரி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு 41 குடும்பத்துக்கு வீடியோ கால் பண்ண, 41 குடும்பத்துக்கு காசை போட்ட? அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு குடும்பம் வந்து அந்த விஜய் அவர்களோட ஆறுதலை தான் நாங்கள் கேட்டோம், பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த 20 லட்சம் ரூபாயை திரும்ப கொடுத்துருக்காங்க. அந்த செய்திகளையும் நம்மளால அவங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்க. அவங்களுக்கு வந்து 30 லட்சம் திமுக போட்டுச்சான். இவங்க போய் பார்த்தாங்களாம். நம்ம திரும்பவும் அதே கேட்குறோம், ப்ரூஃப் கொடு. இவங்க போய் பார்த்தாங்களாம், 30 லட்சம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு பார்த்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த 20 லட்சம் திரும்பி கொடுத்தாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஃபோட்டோ காப்பி. இல்லைனா அது கிடைக்கலாம், இவங்களே வச்சுப்பாங்க. இன்றைக்கி ஒரு 2 வீடியோ தாவேக்காவுக்கு எதிராக நீங்கள் போட்டிங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் காலி, சமூக வலைதளங்களில் காலி. உங்களை நோண்டுவான். ஆதி காலத்தில் நீங்கள் எப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு போஸ்ட்லேருந்து நோண்டுவான். எதுவுமே கிடைக்கலன்னா நீங்களே யார் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி போட்டு ஃபோட்டோ போட்டுருவாங்க. இங்கே மாதிரி இவனோட ஆளுன்னு போட்டுருவான். இன்னொன்று சொல்கிறேன், வர 1ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். விஜயை திமுக நேரில் சந்தித்து அழைத்து இந்த கூட்டத்துக்கு கூப்பிட போகிறாங்க. எதுக்கு? இந்த எஸ்ஐஆர் விவகாரம் பற்றி பேசுகிறதுக்கு. ஒருவேளை விஜய் பாலவாகத்தில் திமுக ஆளுங்களாம் உள்ளே கூப்பிட்டு அந்த அழைப்புதலை ஏற்றிக்கிறாரு, வாங்கிக்கிறாரு, ஒரு ஃபோட்டோ வெளியாயிருச்சுன்னு வைங்களேன், விஜயவே அப்யூஸ் பண்ணுவானுங்க. ஏற்கனவே பண்ணிட்டானுங்க. நான் முந்தானத்தில் நடந்த ஸ்பேஸில் இப்போ பண்ணுறானுங்க. என்னண்ணே உன்னை எவ்வளோ நம்புனேன், என்னண்ணே அவங்கள போய் வீட்டுக்குள்ளே கூப்பிட்ட, பால்கனிலேருந்தே அமுச்சு விட்ருக்கலாம் இல்லைண்ணே, என்னண்ணே ஏண்ணே நான் இனிமேல் உங்கள் கட்சியில் அவரே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏன் எதிர்க்கிறோம், ஏன் பேசுகிறோம், என்ன அரசியல் என்ன எதுவுமே தெரியாது. கண்டாமணிக்கு எதிர்க்கிறது, என்ன வேணாலும் பேசுறது, என்ன வேணாலும் பேசுவோம். அப்படியான ஆளுங்க தான் அவங்க. இதுவரைக்கும் நிறைய கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கான அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ தாவேக்காவையும் அழைக்கும் திமுக அழைச்சிருக்கிறாங்க. அழைக்க போகிறதா நேற்றே தகவல் வந்துருச்சு. அதுவும் தாவேக்கா திமுகவுடைய முக்கியமான பர்சன்ஸ் வீட்டுக்கு போய் நேரில் போய் அழைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்போ பார்ப்போம், பூனைக்குட்டியா புலிக்குட்டியான்னு பார்ப்போம். எஸ்ஐஆருக்கு என்ன விவகாரம், ஸ்ட்ராங்கான பாயிண்டோட வந்து பேசுகிறாரா, இல்லை அவர் வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டு
புசியை அனுப்பி விடுறாரான்னு பார்ப்போம். புசி பயங்கரமான அரசியல் நாள், அவரை பற்றி நம்ம கணிக்கவே முடியாது. வக்ஃபு போராட்டத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, ஸ்டேட் உங்களை ஊட்டாண்ட இருக்க சொத்தை திரும்பி வராண்ட குத்தா என்னம்மா பண்ணுவீங்கன்னு கேட்டவர். அவர் மாதிரி ஆள் அவரை தூக்கி உள்ளே விட்டு ஏமாற்றக்கூடிய வேலைகள் நடக்கும். என்ன பண்ணுறாரு எஸ்ஐஆருக்கு? அவருடைய அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி ரொம்ப ஆபத்தானவங்க. அரசியல் எதிரி கூட காலம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவும் அரசியல் எதிரிகள் தான், கொள்கை எதிரிகள் இல்லை, அரசியல் எதிரிகள் தான். கொள்கை எதிரியான பாஜகவுக்கு இவங்க விட்டுட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கொள்கை எதிரியை சமாளிக்க முடியாது. பாஜகவை தமிழகத்துக்கு கொண்டு வந்தது திமுக தானே? எப்படி சார், கலைஞர் அவர்கள் பீரியட்ல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க இல்லையா? எத்தனை எம்எல்ஏ வாங்கினாங்க? இல்ல, ஸ்டார்டிங்ல சொல்ல அவங்க ஆரம்பிச்சு அவங்க தானே பாஜகவை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரியான கேள்விகளையும் எதிர்கட்சி சார்பா முன்வைக்கிறாங்களே, நீங்க தானே பாஜகவை தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தீங்க அப்படியான கேள்விகள் எதிர்கட்சி மூலியமா இப்பவும் வருது. கூட்டணி அதுக்கு முன்னாடி யாரு கூப்பிட்டு வந்தா நம்ம எடுப்போம், அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இனிமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த தேர்தலை தோத்ததுக்கு அப்புறம் அதையும் எடுக்கிறாங்க. ஆமா, ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திரும்ப ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க, தோத்துடுறாங்க. திரும்ப மறுபடியும் ஜெயலலிதா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. திமுக அந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்குது. திமுக ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக இருக்குது. திமுக விட்டதுக்கப்புறம் பாஜக உள்ளே வரவே இல்லை, ஒரு சீட்டு கூட வாங்கவே இல்லை. நான் திமுக முட்டு கொடுக்கல, யதார்த்தமாக சொல்கிறேன். பாஜகவை மறுபடியும் அதிமுக அம்மா சொன்னதை மீறி எடப்பாடி பழனிசாமி பாஜகவை உள்ளே சேர்த்துக்கிறார். இப்போ எத்தனை எம்எல்ஏ பாஜகவுக்கு? இப்போ எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ யார் உள்ளே கூட்டு வந்தாங்க? ஓகே பிரதர், இந்த நேற்று முந்தா நாள் நடந்த அந்த மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தாவேக்காவுடைய அவசர கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை வந்து நியமிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? 28 பேர் வந்து இது வரைக்கும் பொதுச் செயலாளருடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்க, அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இது வந்தோடனே அந்த கட்சியோட ஸ்போக் பர்சன் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த 28 பேரும் அடுத்து தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு ஸ்போக் பர்சன்ஸாகவும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு முதல் குரலாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னும், ஒரு ஆக்டிவ் பர்சன்ஸாக இவர்கள் இருப்பாங்க. இவர்கள் அனைவரும் எப்படி இயங்குவாங்கன்னா, நேரடியாக தலைவருடைய கட்டுப்பாட்டில், நேரடியாக தலைவருடைய கண்காணிப்பில் இயங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பொதுச் செயலாளரோட கண்காணிப்பில் மட்டும்தான் இயங்கியிருக்காங்க. அது தனி கதை. நான் சொல்கிறேன், நேரடியாக தலைவருடைய கண்காணிப்பில் இயங்குவாங்க. இந்த 28 பேரும் முதலாக ஒன்றா சேர்றாங்க. நேரடியாக கண்காணிக்க வேண்டிய தலைவர் ஆப்சண்ட். அப்போ இவங்க யாருடைய கண்காணிப்பில் இயங்குவாங்க? நேற்று என்ன வேலை விஜய்க்கு? ஏன் போகலை? உங்கள் கட்சி கொள்கைக்காக 28 பேர் ஒரு போர் குதிரைகளை நீங்கள் தயார் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அவர்கள் இந்த சமூகத்துக்காக வேலை செய்வாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களால் கரூருக்கு போக முடியாதுன்னு நோகாமல் அவங்கள இங்கே வர வச்சுட்டீங்க, இங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டிலேருந்து பாலவாக்கம் ஆஃபீஸு எவ்வளோ தூரம்? போய் அந்த கூட்டத்தை கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன், ஆனால் அவங்களாம் என்னோட கண்காணிப்பில் இருப்பாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான கட்சி? நேற்று அப்போ அந்த இடத்துல அதிகாரம் எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கு இருக்கும்? பேருக்கு புசியோட தலைமையில் இந்த கூட்டம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் உள்ள லாபிஸ் எல்லாம் பார்த்தா ஆதவோட டீமோட லாபிஸ் அதிகமாக இருக்குது. புசிக்கு எதிரானவர்களும் உள்ளே இருக்கிறாங்க. ஆமாம், குறிப்பாக சொல்லணும்னா புசி ஆனந்திற்கு எதிராக செயல்படக்கூடிய 3 நபர்கள் உள்ளே இருக்கிறதாக தகவல் வந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க 3 பேரும் வந்து விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசியோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். அவங்க மட்டும் இல்லை, ஆதவோடைய ஆதரவாளர்களுடைய கரங்களும் நிறைய இருக்குது. புசிக்கு ஆதரவாளர்கள்னு பார்த்தா 1-2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஃபர்வேஸு, அப்புறம் டிகே அவர் ஒருத்தர் இருக்கார், இந்த டாக்டர் ஒருத்தர், அவ்வளோதான். லயலாவோ ரமேஷோ வெங்கட்ராமனோ இப்படியான ஆளுங்க யாருமே உள்ளே இல்லை, எல்லாருமே அவுட்டு. அதிகமாக ஊடகங்களில் நம்ம பார்த்த முகங்களில் லயலாமணியும் ரமேஷும் தான். அது கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கல. லயலாமணி மட்டும்தான் கட்சிக்குள்ளே இருந்தார், மீதி எல்லாரும் வெளியே ஓடி போயிட்டானுங்க. லயலாமணி மட்டும்தான் வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல அப்படின்னு ஒரு போட்டு கீழே சேகுவாரான்னு போடுவார். இல்லைன்னா மோதனன் முடிவு பண்ணிட்டா மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன்னு போட்டு கீழே வந்து மாவோன்னு போடுவார். இப்படி முட்டு கொடுத்து இந்த 1 மாதம் கட்சியை இருக்குடான்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தவர் லயலாமணி, ஒரு ஸ்போக் பர்சனாக. பல யூடியூப் சேனலில் போயிட்டு அவர் பாட்டுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவர். இப்போ அவர் முடிச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அவர் எத்தனை கட்சி ஆஃபீஸில் எத்தனை கட்சி ஆளுங்கள்கிட்ட எந்தெந்த கட்சியை பொறுப்பு வேணும்னு போய் நின்னார்னு எனக்கு தெரியும். 2014 அவர் எப்படி அரசியல் பாதை கடந்து வந்தாருன்னு தெரியும். இன்னைக்கு மட்டும் லயலாமணி விஜய்க்கு எதிராக ஒரே ஒரு போஸ்ட் போட்டார்னா
லயலாமணியோட ஒட்டுமொத்த எவிடன்ஸும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கவனே வச்சுருக்கிறான். எனக்கு செம்ம ஷாக்கு. எனக்கு அவனே அனுப்புகிறான், அண்ணே இவனை ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ணுனா, யார் அது உள்ளே போய் பார்த்தா அந்த கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் எனக்கு அனுப்புகிறாரு. ஏங்க எனக்கு ஏங்க அனுப்புறீங்க உங்கள் கட்சி சண்டைக்கு? நான் இல்லை எனக்கு இவனை பிடிக்காது, நீங்கள் தூக்குங்க. அது நீங்கள் உங்கள் கட்சி தலைமையிட்ட சொல்லுங்கண்ணே. அவன் சின்ன பையன், அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவர்கிட்ட போய் ஏன்ட்ட வந்து சொல்கிறீங்க? இல்லை ஏதாவது பண்ணுங்க. இப்போ இந்த கட்சியை இது ப்ளேம் பண்ணுறதுக்கோ இல்லை காலி பண்ணுறதுக்கோ வெளியில் இன்டர்போலோ யாரும் தேவையில்லை. உள்ளே இருக்க முக்கியமான ஆளுங்களே போதும். அவங்களே ப்ரூஃப் எனக்கு அனுப்புகிறாங்க. நான் என்னமோ அந்த கட்சியை இப்போ பாதுகாக்க வந்த மாதிரி எனக்கு அனுப்புகிறாங்க. நான் பார்த்தேன், ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்னு. உண்மையாக அந்த கட்சிக்குள்ளே பாவம் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா? ஏதோ ஒரு வகையில் அதிமுகவினால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கட்சிக்குள்ளே இருக்கான், திமுகவால் பாதிக்கப்பட்டவன் இங்கே இருக்கான், பாஜகவால் பாதிக்கப்பட்டவன் இங்கே இருக்கான். ஏதாவது ஒரு மாற்றத்தை இவங்க கொடுப்பாரான்னு உள்ளே போய் வந்துட்டு இப்போ ரொம்ப தர்ம சங்கடத்தோடு இருக்காங்க, வெளியே வர முடியாமல். இதுக்கு மேலே எங்கே போகிறது? அதுலேயும் பாதி பேர் என்டிகேல இருந்து வந்தவங்க தெரியாமல் இது ஒரு மாற்றம் நினச்சி வந்துட்டோமே, இது அதுக்கு மேலே இருக்கே, இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாமே, அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே பிரதர், இப்போ வந்து குறிப்பாக நேற்று இதுக்கு அப்புறம் வந்து சொல்லுது விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு பயணம் வந்து தொடரப்போவதாகவும், எப்போ தொடரும் அதுக்கு மேலே கூடிய விரைவில் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வெளியிடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் அந்த ரோட் ஷோவுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் மக்கள் சந்திப்பு சந்திக்கட்டும், சந்திக்காமல் போட்டோம், அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, ஜனநாயக உரிமை, அதெல்லாம் வேற. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் எப்படி இருக்கணும்? முதல்ல நீ சினிமாவிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, இந்த சமூக வாழ்க்கைக்குன்னு வந்துட்டீங்க, உங்களால் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர முடியாது. அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் அறிக்கைகள் வெளியிடுறது, இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியில் எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கூட்டங்களை போய் அட்டன் பண்ணுறது, இப்படி ஓடணும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சோம்பேறியான ஒரு தலைவரை தமிழக மக்கள் பார்த்ததே இல்லை. நேற்றெல்லாம் அடிச்சு விட்டாங்க. தலைவர் வந்து 30 நாளாக சாப்பிடாம இழைச்சி போயிட்டாரு, ஷேவ் கூட பண்ணலை, மெலிஞ்சு போயிட்டாரு, சுருங்கி போயிட்டாரு, கசங்கி போயிட்டாரு. இன்றைக்கெல்லாம் குரு பூஜை ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு நல்லா தான் இருக்கார், நல்லா பால் பழம்லாம் சாப்பிட்டு குஜிட்டிக்காக தான் இருக்கார், ஆள் மெலிஞ்செல்லாம் போகலை. இவங்க அடிச்சு விட்ருக்காங்க அப்படி. அப்போ எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சும்மா ஒரு பேர் சொல்லுங்கள், ரேண்டமாக சொல்லுங்கள். கேப்டன் விஜயகாந்த். இப்போ அந்த தேமுதிகவோட கட்சியோட அஃபீஷியல் பேஜ் போவோம், அந்த கட்சி எப்படி ரன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக பிரேமலதா மேடம் இருக்காங்க. அவங்க இந்த ஒரு மாதத்தில் எத்தனை இடத்துக்கு போயிருக்காங்கன்னு அதில் இருக்கும். அவங்க பையன் பிரபாகரன் இந்த ஒரு மாதத்தில் எத்தனை இடத்துக்கு போயிருக்காங்கன்னு அதில் இருக்கும். அப்போ நம்மளால் கண்காணிக்க முடியும் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்மளால் கண்காணிக்க முடியும். விஜய் நீங்கள் கண்காணிக்க பார்க்கலாம், இந்த 30 நாளில் கண்காணிக்க பார்க்கலாம், என்னென்ன செஞ்சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜய் வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட சொல்லுங்கள். ஓகே பிரதர், ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நிறைய பேர் சொல்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மன சங்கடத்தில் இருக்காரு, அதனால இது பண்ண. பட் என்னுடைய கேள்வியாக இருக்கட்டும், மக்களுடைய தலைமறைவாக இருக்கட்டும், எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, பொதுச் செயலாளர் எதற்காக தலைமறைவானார்? ஒரு விஷயம் ஓகேங்களா, அந்த அவர் மேலே கூட வழக்கு இருக்கு, அவர் தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கூட, அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்றது வச்சுக்கலாம் ஓகேங்களா. ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மேலே வந்து ஒரு வழக்கும் இல்லை, அவர் இத்தனை நாளா எங்க போயிருந்தார்? நேற்று வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவங்க எல்லாருமே தலைமறைவாக தான் இருந்தாங்க, இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தலைமறைவு இல்லை அப்படிங்கிறாங்க. அரசியல் கட்சியில் தலைமறைவு இல்லைங்கிறதுக்கு அது என்ன மாதிரியான பொருளாக இருக்கும் அப்படின்னா, மக்கள் சந்திப்பு தான். நீ மக்களை சந்திக்கலனாலே தலைமறைவுன்னு சொல்லிடுவான். இப்போ நேற்று கூட நாமக்கல்லில் ஒரு விடுதியில் உணவில் ஏதோ 400 பிரச்சனையே 400 பேருன்னா, நான் கொஞ்சம் 2 நாள் நான் சைலண்ட்டாக இருந்தேன், எதுவும் இதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாது, ஏதாவது நம்ம கோவப்பட்டு சொல்லக்கூடாது, இஷ்யூ போகட்டும், இது என்னன்னே தெரியல, இஷ்யூ போகட்டும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனை பார்த்தா அடிச்சு விட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க, 4 பொண்ணு இறந்துருச்சுன்னு அவுத்து விட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு உயிரிழப்பும் இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லா மாணவர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த ஃபேக் நியூஸை பரப்புனது யாருன்னு பார்த்தா டிவிகேவும் ஏடிஎம்கேவும் 2 பேர் மேலே வழக்கு பதிவு. அப்போ இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 2 நாள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கள காணோம், நாமக்கல் இஷ்யூக்கு குரல் கொடுக்கவே இல்லை, இவங்கள காணோம், இவங்கள பாருங்கள், யாராவது பார்த்தா சொல்லுங்கன்னு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 நாள் அமைதியாக இருந்ததுனால எனக்கு கேஸ் இல்லாமல் நான் தப்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அரசியலில் செயல்பாடுகள் இல்லைன்னா தலைமறைவுன்னு அர்த்தம். அதை நான் அவங்களே சொல்கிறானுங்க. என்ன ஒரு உதாரணமாக வச்சா அவங்களே சொன்னது, 30 நாள் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, புசி ஆனந்தோட செயல்பாடுகள் என்ன, 30 நாள் எத்தனை இஷ்யூ இருந்துச்சுன்னு நான் சொல்லட்டா, 30 நாளில் 30 நாளில் என்னென்ன இஷ்யூ இருந்துச்சுன்னு நான் சொல்லட்டா. ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு, எதாவது நடந்துச்சு நடுவில், எந்த ஒரு கவலையும் இல்லை, அவனுக்கு எந்த கவலையும் இல்லை.
இவங்களுக்கெல்லாம் இவங்க உடைஞ்சு போயிருக்காங்க, நொறுங்கி போயிருக்காங்கன்னு அவுத்துடுறானுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திருச்சியில சீனிவாசன் ஒரு நபர் கிட்டத்தட்ட 18 வருஷமா விஜயனுடைய மக்கள் இயக்கத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து கட்சி தொடங்க போகும்போது ரொம்ப ஆர்வமா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு திருச்சியில இருந்து வேகமா ஆர்வமா வராரு. புசி அங்க இருந்து போன் அடிக்கிறாரு, அண்ணா சீக்கிரம் வாங்க அப்படின்னு. இவரும் வேகமா அழுத்தி ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் காலி. அவங்க தான் இப்போ போஸ்ட் ஓட்டினாங்க. இவர் விஜய் இங்கே போய் பார்க்க போகும்போது அவங்க தான் திருச்சி முழுக்க போஸ்ட் ஓட்டினாங்க. அவர் ஒரு ஷெட்யூல் கம்யூனிட்டியை பல இன்னல்களுக்கு உள்ளாகி பல தாக்குதல்கள்லாம் சமாளித்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் சொன்னால் ஒரு கூட்டமே வரும். கிட்டத்தட்ட 3000 பேரை திரட்டி விக்கிரவாண்டி மாநாடுக்கு வந்தவர். அவருக்கு தான் அலர்ட் பண்ணிட்டாங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் எல்லாம். இந்த கட்சி தார்மீக பொறுப்போட என்ன செஞ்சுருக்கணும், ஒருத்தர் இறந்துட்டார் என்ன செஞ்சுருக்கணும், அந்த மாநாட்டில் இரங்கல் தீர்மானம் செஞ்சுருக்கணும். சரி, உங்களுக்கு தகவல் வரல, மறுநாள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கணும். புசி மட்டும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறாரு. புசியை அடித்து அமுச்சு விட்டாங்க, தள்ளி விட்டாங்க, நீ உள்ளே வரக்கூடாது போங்கன்னு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை எதுவுமே இந்த டிவிக்கே பண்ணல. அவர் முக்கியமான நபர், 18 வருஷமா இயக்கத்தில் இருக்கிறவர். விஜய்க்காக கட்டை விட்டு பால் ஊற்றி போஸ்ட் ஒட்டி பல வேலைகள் செஞ்சவர். நான் பொய் சொல்லலை, நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணி பாருங்க, அந்த குடும்பத்தோட நம்பர்லாம் கூட தரேன். இல்லை இதே டிவிகேல இருக்கிற உறுப்பினர்கள் அங்கே இருக்கவங்களை கூட செக் பண்ணி பாருங்க. முத சுற்றுப்பயணம் விஜய் எங்கே ஆரம்பிச்சாரு? முதல்ல வந்து திருச்சி, அரியலூர். அவர் ஊரும் திருச்சி தான். திருச்சியில் விஜய் பேசும்போது எனக்காக இங்கே உழைச்ச சீனிவாசன் அப்படின்னு ஒரு பேர் கூட அவர் சொல்லவே இல்லை. ஒரு இரங்கல் கூட அவருக்காக சொல்லலை. இவ்வளவு இரக்கமற்றவர் இந்த 41 நாள் முடங்கி போயிருந்தாரு நம்ம நம்பணுமா? சரி, மற்றவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் மற்றவர்கள் இறந்தாங்களே, அவங்களுக்கு இவங்க என்ன சொன்னார்? சரி, மதுரை மாநாட்டில் இறந்தாங்களே, அவங்களுக்கு இவங்க ஏதாவது இரங்கல் தீர்மானம் பண்ணாங்களா? மாநில அளவில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? இவங்க வந்து உயிரை வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காருன்னு இவங்க வந்து அவுத்துடுறானுங்க. 30 நாளாக நாங்கள் சுருங்கி இருந்தோன்னு. ஓகே பிரதர், இப்போ விஜய் அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை வந்து ரொம்ப ஓரங்கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து சொல்கிறாங்க. உண்மையாக வந்து விஜய் அவர்கள் புஷி ஆனந்தை ஓரங்கட்டுறாரா? அரசியல் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு விஜய்கிட்ட ஆதவ் லாபிஸ் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. புசிக்கு வந்து அரசியல் தெரியாது, அவர் ஒன்லி கோஆர்டினேட்டர் தான், அவர்கிட்ட கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே நம்ம சிடிஆர்டியும் ஆதவ் இவங்க டீம்கிட்ட தான் இருக்குது, அதனால் அவர்கிட்ட இருக்க உச்சபட்ச அதிகார பொறுப்பெல்லாம் எடுத்துருவோம், ஆனால் பேருக்கு பொதுச் செயலாளர்னு இருக்கட்டும், இந்த நியமன பொறுப்பெல்லாம் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு இந்த லாபிஸ் எல்லாம் போய் சொல்லுது. அதனால தான் அவர் பேருக்கு இப்போ பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு, அது முன்னாடியே இப்போ இது நடக்கலை, எப்போ ஆக்கிட்டாங்க, முன்னாடி ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த இஷ்யூவை இன்னும் சாதகமாக்கிட்டு இன்னும் ஃபோர்ஸாக இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த மாநாடுலாம் வரும்போது புஷியை வந்து ஓரங்கட்டி இவர் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆதவ். ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து அறிவிப்பெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரும். இந்த அறிக்கையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து அறிக்கைகள் எல்லாம் வந்து என்னுடைய வழிகாட்டுதலின்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? இது விஜய்க்கே தெரியாது. அவர் சும்மா போனால் சைன் பண்ணி கொடுத்துருவாரு. அதுவும் சைன்லாம் இல்லை, இப்போ ஸ்கேன் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 28 பேரில் நடுவில் 18வது இல்லை 19வது ஆளை போயிட்டு முன்னாடி போய் விஜய் முன்னாடி நிப்பாட்டினா கூட நான் தேர்ந்தெடுத்த 28 பேரில் இவனும் ஒருத்தன் கூட அவருக்கு தெரியாது. அவ்வளோ கான்ஷியஸ் இல்லாதவர். இதெல்லாம் ஜானோ இல்லை ஆதவ் டீம் பண்ணி கொடுக்குறது. இதை பண்ணுங்கன்னு சொல்லி சைன் வாங்கிக்கிறது, அவ்வளோதான். அதில் பேர் அதனால தான் அப்படி பண்ணுறது எல்லாமே. ஓகே பிரதர், இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தாவேக்காவை சேர்ந்த நிறைய பேர் வந்து வெளில வந்துருக்காங்க. இன்னைக்கு தேவர் ஜெயந்தி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மதுரையில் உள்ள தேவர் சிலைக்கு வந்து மாலை அணிவிக்கிறார். விஜய் அவர்கள் பனையூர் இல்லத்திலிருந்து தேவர் அவர்களுடைய ஃபோட்டோவுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய ஃபோட்டோங்கள்லாம் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நான் பாலவாக்கம் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூமில் இந்திய வரலாற்றுக்காக சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்கள், சுதந்திரத்துக்கு அப்புறமா மறைந்த தலைவர்கள்னு எல்லாருடைய ஃபோட்டோவும் ஃப்ரேம் போட்டு ஒரு காப்பி ரெடியாக வச்சுருக்காரு விஜய் வீட்டுக்குள்ளே. யாருக்காவது டக்குன்னு நினைவு நாள் இல்லை வந்து ஒரு பிறந்தநாள் வருதுன்னா டக்குன்னு தூசி தட்டி வச்சு ஒரு மாலையை போட்டுருவார். வெளியெல்லாம் வரமாட்டார் அவர். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கொள்கை தலைவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 சிலை மட்டும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காரு. டக்குன்னு கொடையை பிடிச்சிட்டு இங்கேருந்து அந்த எண்டில் செவத்தை ஒட்டி அந்த சிலை இருக்கும், இங்கே ஆஃபீஸ் இருக்கும், கொடையை பிடிச்சிட்டு அப்படி வந்து பட்டுன்னு போட்டு ஓகே அப்படின்னு போயிடுவார். அது கூட ரகசியம். அது எப்படி நமக்கு வரும்னா, இந்த மோனோ ட்ரைபேடா, அது என்ன ட்ரைபேட், ஸ்டிக்லேயே இருக்கும் இல்லையா, அதை வச்சு ரிப்போர்ட்டர் கேட்டுக்கு மேலே தூக்கி பிடிக்கணும். ஏதாவது ஒரு கிளிப்பு மாட்டினா உண்டு.
தாவேகா சார்பா எந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்தாலும் அது எல்லாமே லோ ஆங்கிளில் தான் இருக்கும், டாப் டு லோ ஆங்கிளில் தான் இருக்கும். தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்கும், நம்ம ரிப்போர்ட்டர் டக்குன்னு இப்படி தூக்கி நிப்பாட்டுவான், பார்த்தா ஆயுத பூஜை கொண்டாடிடுவான். டேய் செத்து போனவனே இன்னும் வீட்டில் துக்கம் இதுவாக இருக்காங்க, நீ எப்படி ஆயுத பூஜை கொண்டாடுற நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும். ஏதாவது சத்தம் கேட்குதான்னு நம்ம டக்குன்னு மேலே போகணும். என்ன ஏதோ தூக்கி விடுற சத்தம் கேட்குதுன்னு கேமரா தூக்குனா புசி காலில் மதியலன் விழுந்து கிடக்குறாரு. இப்போ எல்லாமே டாப் டு லோ ஆங்கிளில் தான். இந்த கட்சியில் மட்டும் ஃபுட்டேஜ் எல்லாமே அப்படி தான் வரும். நீங்கள் வேணால் இந்த சமீபத்தில் பெரியாருக்கு ஒரு நாள் போயிருந்துச்சு, அதில் கூட பாருங்கள் டாப் ஆங்கிளில் தான் இருக்கும். அஃபிஷியலாக வரக்கூடிய எல்லாமே வந்து அவங்க அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்து வர புகைப்படங்களா? எல்லாமே தகவலாக தான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே தகவலை பரப்புறது தான், அவங்களே தகவலை பரப்புவாங்க. ஒன்ஸ் அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா இது நாங்கள் பண்ணது தான் எடுத்துப்பாங்க. நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இது ஆளுங்கட்சி சதின்றுவாங்க, கூச்சப்படாமல் சொல்லுவாங்க வெக்கமே இல்லாமல். மகாபலிபுரம் போறாருன்னு செய்தி, இது தகவல். அஃபிஷியலாக அந்த கட்சியிலேருந்து யாராவது சொன்னாங்களா, ஸ்போக் பர்சன் இல்லை அவங்களோட பேஜில் அறிக்கையே வந்துச்சா? தகவல். ஆனால் 2 நாள் முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சந்திக்க போகிறாரு அப்படின்னு. அது நெகட்டிவ் ஆயிடுச்சு, அதனால் அவங்க அந்த கிரெடிபிலிட்டி ஏற்றிக்கவே இல்லை அப்படின்னு அனுப்பிச்சு விட்டானுங்க. ஓகே பிரதர், இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிங்க. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே இருக்க அந்த தொண்டர்கள், அந்த வாரியர்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? நீங்கள் எல்லாரும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா தெரியும் இவங்களோட லட்சணம் என்ன அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் கூட இன்னையிலேருந்து ட்விட்டரை லாகின் பண்ணி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி ட்விட்டரில் ஆக்டிவாக இருங்க. ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. விஜயோட பேஜுக்குள்ளே போயிட்டு அந்த லைக் பண்ண கமெண்ட்ஸ் பண்ண ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி விடுங்க, அது போதும். நாளையிலேருந்து ரகசியங்கள், அந்த கட்சியோட ரகசியங்கள் எல்லாமே வெளியில் வரும். போன வாரம் சோனியா அருண்குமார் தலைமையில் ஒரு ஸ்பேஸ், அவங்க கட்சியோட ரொம்ப பெரிய விசுவாசி, டிவிகே கட்சியோட. புசி ஆனந்த அடின்னு அடிக்கிறாங்க. புசி ஆனந்தெல்லாம் அரசியல் தெரியாது, அவர் முதல்ல தூக்கணும், அவருக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம் இந்த 30 நாளில் அடின்னு அடிக்கிறாங்க. இன்னைக்கு முந்தானேத்து ஒரு ஸ்பேஸு, இது புசி லாபி, புசி கூட விசுவாசிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து சோனியா அருண்குமார் அடிக்கிறாங்க, அசிங்கமாக திட்டுறாங்க. உங்களோட இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் எங்கே இருக்குன்னா, ஒரு பொண்ணை ஒருத்தன் ஆன்டின்னு கூப்பிட்றான், பேசிக்கிட்டு இருக்கும், ஆன்டி வாய் முடுங்க நடிக்காதீங்கிற. அதே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே, அந்த ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரியல உங்களுக்கு? ட்விட்டருக்குள்ளே ஒரு ஆடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி, முகம்லாம் தெரியாது, உள்ளே ஜாயின் பண்ணி லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிட்டா நம்ம ஆடியோவில் பேசிக்கலாம் ஒருத்தர். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மீட்டிங்கில் ஒருத்தருக்கு தரக்குறைவாக அந்த ஹோஸ்ட்டு ஒரு பெண் அந்த ஸ்பேஸில் இருக்கிறாங்க, தேன்ற வார்த்தை யூஸ் பண்ணி சரளமாக திட்டுறாரு. எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, லியோ படத்தில் இந்த தலைவர் யூஸ் பண்ண வார்த்தை. இப்போ தலைமை சரியில்லைன்னு அர்த்தம், ஈஸியாக வரும். ஓகே, இந்த கட்சியோட கொள்கையில் பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுருக்காங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற 28 பேரில் ஒரே ஒரு பொண்ணு. இந்த 28 பேர் பட்டியல் வந்துச்சுல, அதில் ஒரே ஒரு பொண்ணு. நீங்கள் அதிமுகவில் அமைச்சரவைகளில் இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 2-3 பேரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம் அமைச்சரவைக்குள்ளே. திமுகவிலையும் அதே தான். எல்லா கட்சியிலுமே பெண்களுக்கு சம உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைந்தபட்சம் ஒரு 30% அவங்க கொடுப்பாங்க, குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். இந்த கட்சியில் 5க்கும் கீழே ஒரே ஒரு பொண்ணு. சரி, இந்த பொண்ணு உங்களுக்கு நான் பொண்ணுன்னு சொன்னோடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, எங்கள் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியாது. அப்போனா அது 0%ன்னு வச்சுக்கணும். ஓகே பிரதர், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.